பதுளை ஸ்பிரிங்வெளி தோட்டத்திற்கு செல்லும் 3.2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதிக்கு காப்பட்டிடும் பணிகள் இன்று ஆரம்பமாகின. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு உள்ளதல்லவா? வீடு வாசல்களை அமைக்க வேண்டும். அதனால் இலங்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் யாரும் இவ்வாறானதொரு பாரிய நிவாரணத்தை வழங்கியிருப்பார்கள் என நான் நினைக்கவில்லை. பெரிய மாளிகை முற்றாக சேதமடைந்திருந்தாலும், சிறிய வீடு முற்றாக சேதமடைந்திருந்தாலும் அதில் மனிதர்கள் அல்லவா உள்ளனர். 50 லட்சம் என்றால் அனைவருக்கும் 50 லட்சம் ரூபாய். அது நல்லமா கெட்டதா? நல்லது. 1 லட்சம் 2 லட்சம் அல்லது கடனை அல்லவா இவ்வளவு நாட்கள் வழங்கினார்கள். இது கடன் அல்ல. முழுமையாக சேதமடைந்திருந்தால் 50 லட்சம் வழங்குவோம். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்புகளில் இருந்த மக்களுக்கு 10 பர்ச்சஸ் காணி வழங்கி 550 சதுர அடியில் வீடும் கட்டி கொடுப்போம். அதனையும் செய்வோம். அதற்கும் தயாராக உள்ளோம்.